தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தி கூட்டம் அதிக அளவில் அங்கே காணப்படுகிறது. இந்த நிலையில் அத்திவரதர் தரிசனம் தொடர்பான வழக்குகளில் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. துணை ராணுவ பாதுகாப்பு, மூலவர் தரிசனத்திற்கு அனுமதி கோரிய வழக்குகளில் வரும் 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அத்திவரதர் கோயிலில் 6 பேர் உயிரிழந்ததற்கு கூட்ட நெரிசல் காரணமல்ல என்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், விவரம் என்ன? மணிமாறன், இந்த வழக்கு காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிற அத்திவரதர் வைபவத்திற்கு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள். குறிப்பாக அத்திவரதர் வைபவத்திற்கு வருகின்ற பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதே சமயம் குறிப்பாக சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அத்திவரதர் தரிசித்த பிறகு மூலவர் வரதராஜ பெருமாளையும் தரிசிக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக மற்றொரு வழக்காக காஞ்சிபுரம் அந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதி 250 குடும்பங்கள் அன்றாட வாழ்க்கையை பறிகொடுத்து இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும், வாகனங்களை உள்ளே எடுத்து சென்று வர முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுடனும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த அனைத்து வழக்குகளையும் இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அமர்வு இன்று விசாரித்தது. இந்த வழக்கில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பண்டிட் ஆஜராகி கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வைபவத்திற்காக பணிகள் தொடங்கியது முதல் அப்பொழுது என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் நடத்தப்பட்டது, மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் செயலாளர் தலைமையிலும் சமீபத்தில் முதல்வர் மற்றும் டிஜிபி தலைமை செயலாளர் ஆகியோர் தலைமையில் பல்வேறு கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் விழா ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் இறந்தது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த 6 பேர் மரணமடையவில்லை என்றும் கூட்டத்தில் ரெகுலரான கியூவில் அத்திவரதரை தரிசித்து வெளியில் வந்த பிறகுதான் 6 பேரும் மரணமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே ஹெல்த் சிக்னஸ் இருக்கிறதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த உள்ளூர் பகுதி மக்களுக்கு தேவையான வசதிகள் எந்த இடையூறு இல்லாமல் தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருக்கின்ற ஒரே குறை வாகனங்களை அந்த வீடு வரை எடுத்து செல்லவில்லை என்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. அது இந்த 2,75,000 பேர் கூடுகின்ற இடத்தில் அதுக்கான ஏற்பாடுகளை முறையாக செய்ய முடியாது என்று நீதிபதிகளை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விழா தொடங்கிய 1ஆம் தேதி முதல் நேற்று 24ஆம் தேதி வரை 34 லட்சம் பேர் அத்திவரதரை தரிசித்திருப்பதாகவும் இதுவரை 18ஆம் தேதி, அதாவது ஜூலை 18ஆம் தேதி அதிகபட்சமாக 2,75,000 பேரும், அதே போல ஜூலை 13ஆம் தேதி 2,50,000 பேர் தரிசித்திருக்கிறார்கள் என்ற தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 30 சிறப்பு முகாம்கள், ஆம்புலன்ஸுகள், மொபைல் வசதிகள் என்று 32,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தீயணைப்பு துறையை சார்ந்த 250 பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை 2 டிஐஜிக்கள் தலைமையில் 5,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதால் அதற்கு தனியாக 30 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் துப்புரவு பணியில் 1,200 பேர் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த 1,200 பேர் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்திவரதர் தரிசனத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் தெற்கு வீதி மட்டுமே பஃபர் சோன் என்று, அதாவது கூட்டம் அதிக நெரிசல் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக பஃபர் சோன் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதுள்ள நிலவரப்படி ஒரு மணி நேரத்திற்கு 9,000 பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்க முடியும் என்றும் அந்த வரிசையில் சேர்ந்துவிட்டால் 3 மணி நேரத்தில் அத்திவரதரை தரிசித்துவிட்டு
வெளியில் வந்து விடலாம் என்றும் அரசு தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளூர் வாசிகள் சிரமப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை அனைத்தையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அப்பொழுது நீதிபதிகள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்தில் எப்படி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் தான் முழுமையாக தெரியும். அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மனுதாரர் கோரிக்கைப்படி சிஎஸ்எஃப் பாதுகாப்பு கோரியிருந்தார். அந்த வழக்கின் வாதத்தின் பொழுது சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் ஆகிய அமைப்புகள், அதாவது சிஎஸ்எஃப் அமைப்பும் பிஎஸ்எஃப் அமைப்பும் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக அமைக்கப்படவில்லை. இது போன்ற விழாக்களுக்கு அந்த அமைப்பு பாதுகாப்பு கோருவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக இந்த வழக்கு முடியும் நேரத்தில் மூலவரை அத்திவரதை தரிசித்த பிறகு மூலவரை தரிசிப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கும் உயர் அதிகாரி அளவில் ஆலோசனை நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி முகேஷ்.